கடந்த ஜனவரி 4 2012 4chan என்ற ஒரு இணையதளத்தில் ஒரு இமேஜ் அனானமஸாக போஸ்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு இமேஜில் என்ன குறிப்பிட்டிருந்துச்சுன்னா, நாங்கள் சில புத்திசாலியான நபர்களை தேடிக்கிட்டு இருக்கோம், இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த ஒரு இமேஜில் ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குது, அதை கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். குட் லக் 3301 அப்படின்னு குறிப்பிட்டிருந்துச்சு. இந்த ஒரு மெசேஜ் தான் அடுத்து வரப்போகிற பல சிக்கலான புதிர்களுக்கு ஆரம்பமாக இருந்திருக்கு. பலரும் இதை சிஐஏ இல்லைனா ஏதாவது சீக்ரெட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூலயமா நடத்தப்படுற ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்டிங் மெத்தடாக இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டாலும், ஒருத்தரை கூட இந்த மெசேஜுக்கான உண்மையான காரணமோ இல்லை இதை யார் போஸ்ட் பண்ணானோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. அப்போ தான் இந்த சிகேடா 3301 தேடல் ஆரம்பிச்சிச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கடந்த ஜனவரி 4 2012 சிகேடா 3301 முதல் பசில் பொதுமக்களோட பார்வைக்கு தென்பட்டுச்சு. இது பலரோட பார்வையும் ஈர்த்தது மாத்திரம் இல்லாமல் பலரும் இந்த ஒரு இமேஜில் இருக்கிற ஹிடன் மெசேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹிடன் மெசேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஃபில்டர்ஸ், கலர் கான்ட்ராஸ்ட் போன்ற டூல்ஸை பயன்படுத்தியும் அவங்களுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கல. சரின்ட்டு இந்த ஒரு இமேஜை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கையில் அதில் கொச்சன்ட்டு லெட்டர்ஸ், நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள்ஸ் மாத்திரம் தான் இருந்திருக்கு. இந்த கேரக்டர்ஸ்லாம் மனிதர்களான நம்மளுக்கு எந்த பயனும் இல்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி கிடையாது. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் இந்த கேரக்டர்ஸில் தான் இமேஜோட சைஸ், பிக்சலோட பிளேஸ்மெண்ட்ஸ், இமேஜோட கலர் போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் ஆகிருந்திருக்கும். சரின்ட்டு அந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட எண்டில் போய் பார்த்தோம்னா அதில் டைவேரியா, கிளவுடி, சீசர், சேஸ்ன்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்திருக்குது. இந்த ஒரு டெக்ஸ்டையும் கேரக்டர்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் சிலர் இந்த ஒரு மெசேஜ் சீசர் சைஃபரால் என்கோட் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த சீசர் சைஃபர்ன்றது ஒரு எழுத்தை ஒரு ஷிஃப்ட் வேல்யூவை கொண்டு வேற ஒரு எழுத்தால் குறிப்பிடுற ஒரு முறை. ஒரு உதாரணத்துக்கு ஷிஃப்ட் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஏன்ற எழுத்தை பியாகவும் பின்ற எழுத்தை சியாகவும் எழுதணும். அதே ஷிஃப்ட் வேல்யூ 3 இருந்துச்சுன்னா ஏன்ற எழுத்தை டின்னும் பின்ற எழுத்தை ஈனும் சின்ற எழுத்தை எஃப்பாகவும் எழுதுவாங்க. இந்த ஒரு முறை மிகவும் சுலபமாக இருக்கிற காரணத்தினால இது பாதுகாப்பானதாக கருதப்படுறதில்ல. ஆனாலும் இதுதான் கிரிப்டோகிராஃபிக்கான அடிப்படையாக இருக்குது. சரி, அந்த மெசேஜை பார்ப்போம். அந்த இமேஜை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணையில் அந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட எண்டில் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கேரக்டர்ஸை ஷிஃப்ட் வேல்யூ 4 வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணையில் அவங்களுக்கு ஒரு வெப்சைட்டோட URL கிடைக்கிது. அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா அதில் இன்னொரு இமேஜ் இருந்திருக்கு. சரின்ட்டு இந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. பலரும் இது அவங்கள ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ண வேலைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு சிலர் தான் அந்த இமேஜில் இருந்த கீவேர்ட்ஸான கெஸ் மற்றும் அவுட்ன்ற வார்த்தையை கவனிக்கிறாங்க. இந்த 2 கீவேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு இந்த ஒரு பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ண போகுது. இந்த 2 கீவேர்ட்ஸும் அவுட்கெஸ்ன்ற அப்ளிகேஷனை குறிக்குது. இந்த அவுட்கெஸ் அப்ளிகேஷனை ஸ்டெகனோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெகனோகிராஃபிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மெசேஜ் அல்லது ஆப்ஜெக்டில் மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமான நபருக்கு அது ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி தெரிகிற நிலையிலையும் அதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சவங்கனால அதில் மறைஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த இமேஜை அவங்க அவுட்கேஸில் ப்ராசஸ் பண்ணி பார்க்கையில் அவங்களுக்கு மொத்தம் 2 விஷயம் கிடச்சிச்சு. ஒன்று ரெடிட் பேஜுக்கான URL, இன்னொன்று ஒரு புக் சைஃபர். இந்த புக் சைஃபருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு புக்கில் இருக்கிற கண்டென்ட் மூலிமா மறைச்சி வைக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க அந்த புக்கு கண்டிப்பாக தேவை. ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த புக்கு இல்லைன்னா நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனை எப்போவுமே டீகோட் பண்ண முடியாது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு கீவேர்டும் அதை என்கோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தின அந்த புக்கும் இருந்துச்சுன்னா
அந்த கீவேர்ட் அந்த புக்கில் எத்தனாவது பேஜில் எந்த லைனில் எத்தனாவது வார்த்தையாக வந்திருக்குன்றதை பார்த்து அந்த பேஜ் நம்பர், லைன் நம்பர் மற்றும் வேர்ட் நம்பரால் ரீப்ளேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு புக்கும் பைரட்டன்ட்டு ஒரு கீவேர்டும் இருந்துச்சுன்னா அந்த பைரட்டுன்ற கீவேர்ட் அந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தேடணும். ஒருவேளை அது 10வது பக்கத்தில் 3வது லைனில் 4வது வார்த்தையாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த பைரட்டுன்ற கீவேர்டை 10, 3, 4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த புக் சைஃபருக்கு தேவையான புக் அந்த ரெடிட் பேஜில் கிடைக்கும். சரின்ட்டு அந்த ரெடிட் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கையில் அதில் பல என்கிரிப்டட் டைட்டில்ஸை கொண்ட போஸ்ட் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த பேஜோட ஹெடரில் வித்தியாசமான கேரக்டர்ஸை கொண்ட ஒரு இமேஜும் இருந்திருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த பேஜில் இது மாத்திரம் இல்லாமல் 2 இமேஜும் கிடச்சிருக்குது. இதில் இந்த வெல்கம் இமேஜை அவுட் கேஸில் போட்டு ப்ராசஸ் பண்ணி பார்க்கையில் அதுலேருந்து ஒரு மெசேஜ் கிடச்சிருந்துருக்குது. இந்த மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இனிமேல் நாங்கள் எங்களோட எல்லா மெசேஜையும் கிரிப்டோகிராஃபிக்கலாக சைன் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரோட கீ ஐடியும் கொடுத்துருந்துச்சு. இந்த ஒரு மெசேஜ் சிகேடா 3301 கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுற பலராலையும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டுச்சு. இது ஏன்னா 3301 பிரபலமாக இன்டர்நெட்டில் அவங்கள மாதிரியே அனானமஸாக பல ஃபேக்கான அக்கௌண்ட்ஸை வச்சு அவங்கள மாதிரியே பசில்ஸை போஸ்ட் பண்ணி அவங்க தான் 3301ட்டு பலரும் கிளைம் பண்ண தொடங்கினாங்க. ஸோ இந்த ஆத்தரைசேஷன் மெத்தட் மூலிமா இந்த 3301 ஃபாலோ பண்ணுறவங்கனால உண்மையிலேயே அந்த மெசேஜ் அவங்கக்கிட்ட இருந்து தான் வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதை பிஜிபி என்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பிஜிபின்றது பிரிட்டி குட் ப்ரைவசின்னு அர்த்தம். அதாவது இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுக்கு நீங்கள் முதல்ல 2 கீ கிரியேட் பண்ணுவீங்க. ஒன்று பப்ளிக் கீ, அது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இன்னொன்று ப்ரைவேட் கீ, அது உங்கள்கிட்ட மாத்திரம்தான் இருக்கும். இப்போ யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் மெயிலோ இல்லை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நீங்கள் அனுப்பின பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை லாக் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜை உங்களால் உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு மாத்திரம்தான் அன்லாக் பண்ண முடியும். இந்த ஒரு காரணத்தினால அந்த மெசேஜை உங்களை தவிர வேறு யாராலையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி தான் 3301 அவங்க அனுப்புகிற எல்லா மெசேஜையும் என்கிரிப்ட் பண்ண தொடங்கினாங்க. அந்த ரெடிட் பேஜில் இருந்த இன்னொரு இமேஜ் ஒரு ஸ்டெரியோகிராம். இந்த ஸ்டெரியோகிராம்ன்றது ஒரு விதமான ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த இமேஜை ஒரு கோணத்தில் வச்சு பார்க்கையில் அது நம்மளுக்கு 3D ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இமேஜ்லேயுமே ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருந்திருக்குது. அது என்னன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் தேடுற கேள்விக்கான பதில் இருக்குது. இது ஒன்றும் புதையல் வேட்டை இல்லை. இதை இருக்கிறதோட ரொம்ப கஷ்டமாக்காதீங்க. குட் லக் 3301 அப்படின்னு போட்டிருந்துருக்குது. இந்த ஒரு மெசேஜை பார்த்துட்டு சால்வர்ஸ் மறுபடியும் ரெடிட் பேஜில் போய் பார்க்கையில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த ஒரு பேஜில் நிறைய என்கிரிப்டட் டெக்ஸ்ட் இருந்தாலும் அதை டீகோட் பண்ணுறதுக்கான மெத்தட் யாருக்கும் தெரியலை. ஆனால் கடைசியாக அவங்க கண்டுபிடிச்ச ஹிடன் மெசேஜில் ஒரு சின்ன க்ளூ இருந்திருக்குது. அந்த க்ளூ என்னென்னா, அந்த மெசேஜில் நீங்கள் தேடுறதுக்கான பதில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சுல்ல, அந்த ஒரு லைன் தான். இதை புரிஞ்சுக்கிட்ட சிலர் அந்த ரெடிட் பேஜோட ஹெடரில் சில வித்தியாசமான கேரக்டர்ஸை கொண்ட ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல, அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த இமேஜில் இருந்த கேரக்டர்ஸ் வேறு எதுவும் இல்லை, அதுதான் மாயன் நியூமரல்ஸ். நம்ம ஏற்கனவே அந்த ரெடிட் பேஜில் நிறையா என்கிரிப்டட் டைட்டில்ஸை கொண்ட போஸ்ட் இருக்கிறத பார்த்தோம்ல. இதுக்கப்புறம் தான் இந்த போஸ்டெல்லாம் விகினியர் சைஃபரால் என்கோட் பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விகினியர் சைஃபருங்கிறது ஒரு வார்த்தையை ஒரு கீவேர்டை வச்சு என்கிரிப்ட் பண்ணுற ஒரு முறை. அதாவது ஒரு வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் அந்த கீவேர்டை வச்சு வேறு ஷிஃப்ட் வேல்யூவை கொண்ட சீசர் சைஃபரால் என்கோட் பண்ணுவாங்க. இந்த விகினியர் சைஃபர் சீசர் சைஃபர் மாதிரி ஒரே ஒரு ஷிஃப்ட் வேல்யூயை யூஸ் பண்ணாமல் அதுக்கான கீவேர்டை பொறுத்து மல்டிபிள் ஷிஃப்ட் வேல்யூஸை என்கோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துது. ஸோ இந்த விகினியர் சைஃபரை அதுக்கான கீவேர்டு இல்லாமல் டீகோட் பண்ணவே முடியாது. அப்படியே கீவேர்டு இருந்தாலும் அதை மேனுவலாக டீகோட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது ஏன்னா நம்ம டீகோட் பண்ணையில் ஏதாச்சும் ஒரே ஒரு எழுத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அந்த மொத்த சென்டென்ஸும் அர்த்தமே இல்லாத டெக்ஸ்டாக மாறிடும்.
ஆனால் ஒருவேளை நம்மக்கிட்ட கீவேர்டும் இருந்து அந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டும் இருந்துச்சுன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்னால் இதை ஈஸியாக டீகோட் பண்ண முடியும். ஸோ இந்த விக்னியர் சைஃபரை டீகோட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு கீ தேவை. இந்த கீ தான் அவங்க அந்த மாயன் நம்பர்ஸை டீகோட் பண்ணது மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த கீயை வச்சு அந்த ரெடிட் பேஜில் இருந்த போஸ்டெல்லாம் டீகோட் பண்ணது மூலியமாக அந்த டைட்டில்லாம் தாமஸ் புல்ஃபின்ச் எழுதின புல்ஃபின்ச் மெத்தாலஜின்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க புக் சைஃபருக்காக தேடிக்கிட்டு இருந்த புக் அவங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் அந்த புக் சைஃபரை டீகோட் பண்ணால் வழக்கம் போல் ஒரு வெப்பேஜோ இல்லை இமேஜோ இல்லை மெசேஜோ அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த திருப்பு ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிருக்குது. இதுவரையுமே இந்த சிகேடா 3301 பலரும் ஒரு ஆன்லைன் ட்ரோல்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான பசிலை உருவாக்கணும்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் அட்வான்ஸ்டு கிரிப்டோகிராஃபியில் பெரிய நாலேஜும் இருந்திருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆன்லைன் ட்ரோலுக்காக யாராச்சும் இவ்வளோ வேலையை பண்ணுவாங்களான்ட்டு பலரும் இப்போ தான் யோசிக்க தொடங்கினாங்க. ஸோ இந்த புக் சைஃபரை டீகோட் பண்ணதுக்கப்புறம் அதில் கிடச்ச மெசேஜில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, காலர்ஸ் அட் தி டெலிஃபோன் நம்பர் 214-390-9608 அப்படின்னு போட்டிருந்துச்சு. இந்த ஒரு டெலிஃபோன் நம்பர் ஆஸ்டின் டெக்சஸ்ன்ற இடத்துல லொக்கேட் ஆகிருந்துருக்குது. எப்படியோ ஒரு வழியாக இந்த சிகேடா 3301 யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணையில் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணது இதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.